ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் டிஎன் ரகு. நேற்று ஒலிம்பிக்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. இந்தியா ஒரு மெடல் ஷூட்டிங்கில் வின் பண்ணியிருந்தாங்க, பிரான்ஸ் மெடல் ஸ்வப்னில் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறப்பயே பார்த்தோன்னா நிறையா தோல்விகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக மெடல் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த சாத்விக் சாய்ராஜ், சிராக் செட்டி அந்த பேர் பேட்மிண்டனில் தோற்று போயிருந்தாங்க. பாக்ஸிங்கில் நிக்கத் ஜரீன் அவங்களும் கட்டாயம் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அவங்களும் தோற்று போயிருந்தாங்க. இப்படி அடி மேலே அடி நேற்று இந்தியாவுக்கு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி என்ன மாதிரி நடந்துச்சு, இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, இந்தியா எதனால் ஜெயிச்சாங்க எதனால் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரகு அவர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம் ராம். நேற்று என்ன சார், நேற்று டேவே இந்த ஒலிம்பிக்ஸோட ஒஸ்டான டேன்னு நினைக்கிறேன். நேற்று டே எப்படி இருந்துச்சு? தோல்வி மேல தோல்வி இந்தியாவுக்கு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பதக்கம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு. நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்பட்டு உட்கார்றதான்னு எதுவுமே தெரியல. நேற்று அந்த எதிர்பாராத பதக்கத்தை கொண்டாட முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். உண்மையிலேயே டெரிபிள் டேங்க. நான் பல வருஷமா ஸ்போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கே ஒரு ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதுவும் சிராக் அண்ட் சாத்விக்குடைய லாஸ் இருக்கு பாத்தீங்களா, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அவங்க அவ்வளோ டேலண்டட் பிளேயர்ஸ், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டண்டா விளையாடி இருக்காங்க. அதனால ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ள 2 இளைஞர்கள். அவங்க போன ஒலிம்பிக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத போதே சிறப்பா விளையாடினாங்க. அவங்கெல்லாம் இந்த ஒலிம்பிக்ஸ்ல கட்டாயம் மெடல் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தோத்தது தாங்கவே முடியல. அது மட்டும் இல்ல, நிக்கத் ஜரீன் தோத்துட்டாங்க, சிந்து தோத்துட்டாங்க, ஒரு ஹாக்கி டீம் தோத்துது, ஷிஃப்ட் கவுர் சம்ரா தோத்துட்டாங்க, ஃபைனல் போக முடியல 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ல. ஓவரால் நீங்க சொன்ன மாதிரி டெரிபிள் டே டெஸ்பைட் ஸ்வப்னில்ஸ் பிரான்ஸ் மெடல். நம்ம இந்த வெற்றியில இருந்தே தொடங்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஓவர்னா பேசிடலாம். ஸ்வப்னில் அவர் குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல 7th பொசிஷன் தான் வந்திருந்தாரு. அப்போயே நம்ம பேசணும், நிறைய இவரோட பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. சைனீஸ் பிளேயர்ஸ், பிரான்ஸ் பிளேயர்ஸ், நார்வேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தெல்லாம் நிறைய ஜெயிச்ச பிளேயர்ஸ், முன்னாடி ரெக்கார்ட்ஸ் நிறைய வச்சிருக்க பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் இவர் உள்ள அந்த பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தானே. ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 10 ஷாட்ஸ் வரைக்குமே பார்த்தோன்னா அவர் அந்த டாப் 5ல 4-5னு மாறி தான் வந்துகிட்டு இருந்தாரு. கடைசியில பிடிச்சி ஏறி பிரான்ஸ் வந்துட்டாரு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? சத்தியமா இல்ல. எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த 3 பொசிஷன்ல டிராமட்டிக்கா பொசிஷன்ஸ் மாறும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். நீலிங்லயும் அதுக்கப்புறம் ப்ரோன் பொசிஷன்லயும் ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்வப்னில் ஸ்டாண்டிங்ல கலக்கிட்டாரு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜெயிச்சாரு. எனக்கு தோணுது விழுந்தாரு. கீழே விழுந்தும் போது அவ்வளவு நல்லா விளையாடல. எழுந்து நின்னும் போது ஸ்டுட் அப் அண்ட் டெலிவர்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச 2 ஷூட்டர்ஸும் ஹரியானாவை சேர்ந்தவங்க, இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இது தேவைங்க. இது நாடு முழுவதும் இந்த மெடலிஸ்ட் இருந்தாங்கன்னா அந்த இம்பாக்ட் பரவலா இருக்கும். ஸோ தட் இப்போ மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல, ஒரு சிறிய நகரத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாகலாம். அவரை பார்த்து ஒருத்தவங்க ஸ்போர்ட்டுக்கு வரலாம். அதனால மகிழ்ச்சி. நிச்சயமா இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி ஸ்வப்னில் குஷாலே மெடல் அடிப்பாருன்னு யாரும் பேசல. எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டும் இதை பத்தி விரிவா சொல்லல. ஸோ அதனால டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் ரொம்ப காமா இருந்தார். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாததுனால தன்னுடைய வேலையை ரொம்ப கூலா செஞ்சார். ஸோ அவருமே ஜெயிச்சுட்டு சொன்னாரு, நான் ஒரு டிக்கெட் கலெக்டர், தோனி மாதிரி தான் நானும். அவரோட ஜெர்னியோட என்னோட ஜெர்னி ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. நான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு காமா இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேனாரு. ஷூட்டிங் அப்படிங்கிறதுலயே இந்த நிதானம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? அப்சல்யூட்லி. நீங்க வேணா அந்த ட்ரிகர் பண்ணும்போது லைட்டா ஒரு பதட்டம் இருந்ததுன்னா உங்களுடைய கடின உழைப்பு எல்லாமே காலி. அதனாலதான் உங்களுக்கு நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் வேணும். அது மட்டும் இல்ல, அந்த டெக்னிக்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதை நீங்க எப்படி ஹோல்ட் பண்றீங்க. ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த சில பேருக்கு ஸ்வெட் அதிகமா ஆச்சு. ஏன்னா பாரிஸ் பயங்கர ஹாட்டா இருக்குது இப்போ. இது சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ட்ரூ சம்மர் ஒலிம்பிக்ஸ், அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்குது. ஸோ அந்த ஸ்வெட்ல உங்களுக்கு அந்த ரைஃபிள் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் கன்னத்துல வைக்கும் போது அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அவங்க அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஈஸி மாதிரி தோணும். பட் இட்ஸ் நெவர் ஈஸி. அவருக்கு அந்த காம்னஸ் இருந்தது. அப்புறம் ராம், முக்கியமான விஷயம், அவர் இதுக்கு முன்னாடி 2 போட்டிகளை 4வது இடத்துல பினிஷ் பண்ணிருக்காரு ஏஷியன் கேம்ஸ்ல, வேர்ல்டு கப்ல. அந்த டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் தாண்டி வரதும் பெரிய விஷயம் தானே.
ஸோ ரொம்ப நல்லா வின் பண்ணியிருந்தாரு. இன்னொரு வெற்றி, சந்தோஷமான வெற்றி அப்படிங்கிறது லக்ஷ்யா சென்னோட வெற்றி. இந்தியா விசஸ் இந்தியா தான், பட் இருந்தாலும் லக்ஷ்யா சென் அவ்வளோ டாமினண்ட்டாக ஆடுறாரு. நம்ம பிரணாய் வந்து டஃப் கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து லக்ஷ்யா சென் அவர் தான் வந்து அவர் ஷோ ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளோ டாமினண்ட்டாக ஆடுறாரு, அவ்வளோ ஸ்பிரிட், அவ்வளோ எனர்ஜி தெரியுது அவர்கிட்ட. லக்ஷ்யா சென் கடந்த 3-4 வருஷத்தில் ரொம்ப இந்தியாவோட அந்த ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டியில் அதிகமாக பேசப்படுற ஒரு பெயராக இருந்திருக்கு. அதுக்கான ஒரு எதனால் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். 100% அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எனக்கு தான் திரும்ப திரும்ப என்ன தோணுதுன்னா, நம்ம எப்போதும் வந்து ஒரு ஆணை உதாரணம் காமிப்போம், அவர் மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் விளையாடும் போது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி உதாரணம் வந்து ஒரு ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. இப்ப லக்ஷ்யாசனுடைய கேம் வந்து சாய்னா நேவால் பீக்ல இருந்த மாதிரி இருக்குது. அவருடைய டிஃபென்ஸ், அவருடைய ஆல்ரவுண்ட் கேமு, அவருடைய ஸ்பிரிட்டு, கோர்ட் கவரேஜ், ஏன்னா பிசிக்கலா கூட 2 பேருக்கு சிமிலாரிட்டி இருக்கு. ரொம்ப டால் கிடையாது, அதனால நீங்க வந்து ஸ்மாஷஸ் எல்லாம் பெருசா அடிக்க முடியாது. ரொம்ப கடினம் ஸ்மாஷஸ் அடிக்கிறது, ஏன்னா ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணணும், நின்ன இடத்துல இருந்து அடிக்க முடியாது, நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால கோர்ட் கவரேஜ் மூலமாகவும் டிஃபென்ஸ் மூலமாகவும் தான் அவர் ஜெயிக்க முடியும். அதை சிறப்பா செய்யறாரு. வந்து ஜோனத்தன் கிறிஸ்டியை தோக்கடிச்சது போன ரவுண்ட்ல, அதுலயே அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி பிரணய் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இல்ல. ஸ்டில் ஹி ஹேட் டு பி கேர்ஃபுல். குவார்டர் ஃபைனல் வந்திருக்காரு, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ இந்த வெற்றிகளை தாண்டி மற்ற எல்லாமே வந்து நேற்று இந்தியாவுக்கு ஷாக்கான விஷயமா தான் இருந்துச்சு. எதிர்பார்த்த எல்லாருமே நேற்று தோத்துருக்குறாங்க சார். பாக்ஸிங்கில் நிக்கத் ஜரீன் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கண்டிப்பாக மெடலோட வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 4 மெடல் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிரான்ஸ் மெடலாச்சு கிடச்சிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இல்லை, அவங்களால வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் 16 தோத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க நேற்றே வந்து அந்த மற்ற நாடுகளோட பிளேயர்ஸ் எல்லாம், குறிப்பாக சைனா மாதிரியான நாடுகளோட பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து ஒலிம்பிக்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு. அதான் நேற்றுமே நடந்துருச்சோ என்னமோ. ஆமா, பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா லக்கு தேவை. இந்த ஹோல் டோர்னமெண்ட்லயே, தட் இஸ் அவங்களுடைய பிரிவில் வந்து நிக்கத் ஜரீன் வந்து செகண்ட் பெஸ்டா கூட இருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து டாப் பாக்ஸரோட ரவுண்ட் ஆஃப் 16 மோத வேண்டியதாயிடுச்சு. இவங்களே ஃபைனல்ல மோதினாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு வந்து சில்வர் கிடைச்சிருக்கும். அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி செமிஃபைனல்ல லூஸ் பண்ணவங்களுக்கே ஒரு பிரான்ஸ் மெடல் உண்டு. அது இல்லாம போயிடுச்சு. அந்த டிரால அவங்களுக்கு லக்கு இல்லை. ஸோ இவங்களுக்கு தான் இல்லை. அடுத்தது லவ்லினா போர்கேகானுக்கு இருக்கான்னு பார்க்கணும். வந்து ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் கோல்டு அடிச்சிருந்தாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபைட்டர் அவங்க. பாக்ஸர்ங்கிறதுனால சொல்ல, அவங்களுடைய ஸ்பிரிட்டே அப்படிதான். அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல 3 பேர் வச்சிருந்தேன் ராம். ஒன்னு வந்து நிக்கத் ஜரீன், இன்னொன்னு வந்து சிராக் சாத்விக், அதுக்கப்புறம் ரெஸ்லிங்ல போகட், அவங்க ஜெயிக்கணும். ஏன்னா 3 பேரும் ஜெயிச்சா ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு. ஏன் வந்து சிராக் அண்ட் சாத்விக் ஜெயிக்கணும்னு சொன்னேன்னா, அந்த கன்சிஸ்டன்சி. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா யாருமே ஃப்ளூக்கு அல்லது வந்து எதிரணி சரியா விளையாடல இப்படிலாம் சொல்லவே முடியாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு ஓவர் த ஒலிம்பிக் சைக்கிள் வேர்ல்ட் நம்பர் 1 இருந்திருக்காங்க. ஏஷியன் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ் இதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கிளாஸ் ஆக்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட்டை டெலிவர் பண்ண முடியலங்கிறத வருத்தமா இருக்கு. இங்கே என்ன சார் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும்? ஏன்னா கேம் அந்த கடைசி கட்டத்தில் போகும்போது பார்த்தோன்னா மலேசியா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து மேட்ச் பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எங்கேயோ விட்டுட்டா மாதிரி இருந்துச்சு, அங்கேயே கேமை ஃபைட் பண்ணலை லாஸ்ட்ல. கரெக்ட், அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. அதாவது அவங்க தோத்த வருத்தம் ஒரு பக்கம்னாலும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க நேற்றுக்கு விளையாண்டதை விட பல மடங்கு நல்லா விளையாட முடியும். நீங்க வந்து டபுள்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு ரிதம் கேம், சோ ஃபாஸ்ட். உங்களுக்கு ரியாக்ஷன் டைம் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிதம் கிடைக்கும். சர்வ்லையும் சரி, ரிசப்ஷன்லையும் சரி, அந்த ரேலிஸ்லையும் சரி, அந்த அந்த ரிதம் கிடைக்கல அவங்களுக்கு. நிறைய ஸ்டாப் ஸ்டார்ட் இருந்தது. எஸ்பெஷலி சிராக் வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் 2 பேர்ல அவர் தான் ஓல்டர் பிளேயர். அவர் தான் இன்னும் கொஞ்சம் காமா இருந்திருக்கணும். ஏன்னா நெட்ல வந்து எக்ஸப்ஷனலா விளையாடுவார். அவருடைய மூவ்மெண்ட்லாம் இருக்குல்ல ஃப்ரண்ட் கோர்ட்ல, அற்புதமா இருக்கும். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அவரோட டைமிங் சரியில்லை, அவரோட ஃபுட் ஒர்க் சரியில்லை, ஓவராலா பதட்டப்பட்டாரு. அப்புறம் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு, எங்க போடணும் அப்படின்னு. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த சர்வீஸ்ல, அவரோட சர்வீஸ்ல தான் நம்ம இழந்தோம். அவரு அந்த சர்வீஸ்ல சரியா போடாதனால அந்த ரேலி ஃபுல்லா நம்ம பேக் ஃபுட்லயே இருந்தோம். அவங்க நல்லா அடிச்சிருவாங்க,
அதுக்கப்புறம் நம்மளால அதை அட்டாக் பண்ண முடியாது. தொடர்ந்து அவங்களே அதுல அட்வான்டேஜ் வச்சிருந்தாங்க. அவங்களோட கையை ஓங்கிருது மலேசியன் பேரோட கையை. ஸோ he should have done better. அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். நேத்திக்கு அவரோட டே கிடையாது. ஏன்னா சாத்விக் தன்னுடைய வேலையை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பெரிய மிஸ்டேக் கிடையாது. மேபி இந்த ஸ்டேஜ் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இவங்க அருமையான பிளேயரை ஜெயிச்சிருவாங்க, கட்டாய மெடல் அப்படிங்கிறது. இந்த ஒலிம்பிக் ஸ்டேஜ். ஏன்னா ஸ்ரீராம், நீங்க பாத்தீங்கன்னா ஈகா ஸ்வைன்டெக் 2 முறை பிரெஞ்சு ஓபன் ஜெயிச்சவங்க. கிளேல வந்து அவங்க குவீன். கிளேல அவங்கள கையே வைக்க முடியாது. இந்த பிரெஞ்சு ஓபன் டிஃபெண்டிங் சாம்பியன். அவங்க சைனீஸ் பிளேயர் தோத்துட்டாங்க. பிரஸ்கான் யாரோ ஒருத்தங்க மைக்கை கேட்டினாங்க, நீட்டினாங்க, அழுறாங்க, பொல 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 கண்ணீர் கொட்டுது. மல்டிபிள் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அவங்களுக்கே அந்த நிலைமை. ஏன்னா அதான் ஒலிம்பிக்ஸ். நீங்க இவர் எடுத்துக்கங்க, ஜோகோவிச் எடுத்துக்கங்க, 24 கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஒலிம்பிக்ஸ்ல அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் இன் 2008. ஸோ அதனால இது சாதாரண ஸ்டேஜ் கிடையாது. இது ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேஜாக தான் இருக்குது. அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது சீனியர் மோஸ்ட் இந்தியாவோட பிவி சிந்து 2 மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த வாட்டி அவங்களோட ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்க. இன்னொரு மெடல், ஹேட்ரிக்காக ஒரு மெடல் ஜெயிச்சாங்கன்னா அது பெரிய ஹிஸ்டாரிக்கான விஷயமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்களுமே நேற்று தோல்வி, அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வி. ஸோ தோல்வி தான் நேற்று ஃபுல்லாகவே தோல்வி மேலே தோல்வியாக தான் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ சிந்துவோட தோல்வி அப்படிங்கிறது இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லெஸ் ஷாக்கிங் தேன் சிராக் அண்ட் சாத்விக்ஸ் டிஃபீட். ஏன்னா அவங்க தான் இன்ஃபார்ம், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தவங்க. சிந்து குறித்து எனக்கு நம்பி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து அவங்க நத்திங் டு லூஸ், நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேர் ஃப்ரீயா விளையாடி, அதிரடியா விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் ஒரே வாய்ப்புன்னு. நேத்திக்கு அவங்க முதல் கேம் தோத்தும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க நேத்திக்கு குவார்டர் ஃபைனல் போகணும்னா 100% முதல் கேம் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா எங்கர் ஆப்போனன்ட், ஃபாஸ்டர் ஆப்போனன்ட். அதுல க்ளோஸா போய் தோத்ததுக்கு அப்புறமே அவங்க மென்டலி கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க 3 கேம்ஸ், அதுதான் இந்த போல்ட்டோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பொண்ணெழுத்துக்கால ஏன் பொறிக்கணும்னா, 3 கேம்ஸ் தொடர்ந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காருல 100 மீட்டர்ஸ்ல. எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட். அதாவது உங்களோட ஃபார்ம், அதை விட ஃபிட்னஸ், அதை நீங்க மெயின்டைன் பண்றது கடினம். சிந்து வந்து கடந்த இந்த ரன் அப் டு த ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப சிறப்பான ஃபார்ம்ல இல்ல, கான்பிடன்ஸே குறைவா தான் இருந்தது. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் குறைவா ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கேம்ல சிந்துவோட மூவ்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. வேற அந்த சைனீஸ் பிளேயர் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா மூவ் பண்ணாங்க. அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க ஃப்ரண்ட் கோர்ட்டு போற மாதிரி கிளைட் பண்ணி போனாங்க. ஆனா அவங்க வந்து சிந்துவை ஃப்ரண்ட் கோர்ட் இழுக்கும்போது சிந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப லேபர்டா வந்து நீங்க அந்த ஷட்டில் ரெட்ரீவ் பண்ணாங்க. அது கிளியர் கட்டா தெரிஞ்சுது. பேட்மிண்டன்ல வந்து அது வந்து இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் சுப்பீரியாரிட்டி. நான் வந்து இந்த எக்கானமி ஆஃப் மூவ்மெண்ட் குறைந்த அளவுல போவேன், அல்லது வேகமா போனா கூட நான் கஷ்டப்படுற மாதிரி தெரியாது. அப்படி இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய எனர்ஜி இருக்கும். அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா விளையாடுறாங்கன்னு அர்த்தம். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம சிந்துவோட கேம்ல இல்லை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சைனீஸ் ஆப்போனன்ட் இவங்க அங்கேயும் ஓட விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இது அவங்களோட லாஸ்ட் ஒலிம்பிக்ஸா மேபி இருக்கலாமோ, இல்லை வருவாங்களா? வரணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ப்ரெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமோன் பைல்ஸுக்கு மேல இருக்கிற ப்ரெஷரை விட ஏதாவது இருக்காங்க? ஒரு ஒலிம்பிக்ஸ்ல லெஜெண்ட், அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல பிரிஸ்டீஜ்னால வித்ட்ரா பண்ணிட்டாங்க. உலகமே இழிவா பேசுது, பயந்துட்டாங்க, கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி, செக்ஷுவல் அபியூஸை ஓவர் கம் பண்ணி, இன்னைக்கு வந்து டீம் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்து, ஆல் அரவுண்ட் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி. அதாவது யாரு நீங்க லெப்ரான் ஜேம்ஸ், கரி, அந்த அமெரிக்கன் டீம்ல இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இவங்களை பார்க்க வராங்க. நீங்க வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ், அமெரிக்கால இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் நான் பைல்ஸ் மேட்சை பார்க்க போறேன்னு. அப்ப ப்ரெஷர் நினைச்சு பாருங்க. நீங்க என்ன மாதிரி ப்ரெஷர். அதுவும் நீங்க வந்து பேட்மிண்டனையும் நீங்க ஜிம்னாஸ்டிக்ஸும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பீம்லாம் இவ்வளவுதாங்க இருக்கும், அதோட விட்டு இவ்வளவுதான். அதுல நம்ம ஏறி நிக்கிறதே கஷ்டம். அதுல நீங்க பிளிப்பு பண்ணணும், ஃப்ரண்ட் பிளிப்பு, பேக் பிளிப்பு, அதெல்லாம் நீங்க வந்து உலகமே பார்க்கும்போது செய்யறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் ஒலிம்பிக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட். நம்ம பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ இதுதான் ஒலிம்பிக்ஸ். நம்ம ஒரு தடவை தோத்தாலும், ஒரு தடவை கீழே விழுந்தாலும், அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எழுந்து வர்றது தான் வந்து
எக்ஸாக்ட்லி இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அது நடக்குமான்னு பார்க்கலாம் சிந்து விஷயத்துல. ஆமா, அது சிந்து செய்யணும். சிந்து வந்து ஷீஸ் அ லெஜெண்ட், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 32 33 வயசுல பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்க இப்படி நினைக்கிறோம். என்னுடைய கடைசி ஒலிம்பிக் மெமரி அந்த செகண்ட் கேம், அதுல வந்து அவங்க ஃபைட்டே பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி சிந்து விளையாடி நம்ம பார்த்ததே கிடையாது. குழந்தைங்களாம் அழுதுருப்பாங்க. ஏன்னா சிந்து வந்து மெடல் அடிப்பாங்கன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கும். என் மெமரி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சபதம் எடுத்து ஒரு வெறியோட திரும்ப வரலாம். ஸோ இந்த விஷயத்துல தான் இப்போ இந்தியன் ஹாக்கி டீம் எப்போ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 3 கேம் அன்டிஃபீட்டடாக வந்தாங்க. பட் பிரச்சனைகள் இருந்துச்சு, நம்ம பேசணும். பட் நேற்று பெல்ஜியம் கைன்ஸ்டாக தோத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ். ஸோ அவங்களோட பிரச்சனைகள் பெரிய டீம்ஸ் கைன்ஸ்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சோ பூதாகரமா. பெல்ஜியமோட பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க அப்படி சொல்லலாம். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா லீட் பண்ணோம் ஆஃப் டைம்ல 1-0. ஏன்னா பெல்ஜியம் வந்து ப்ரீவியஸ் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை 6-2 தோக்கடிச்சாங்க. அதே ஆஸ்திரேலியா ரீசெண்ட் டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம போட்டு துவம்சம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, பெல்ஜியம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல. அவங்க தான் வந்து ஃபுட்பால்ல அர்ஜென்டினா மாதிரி ஹாக்கில எல்லாத்தையுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓரளவுக்கு ரீசனபிளா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் ஓவராலா நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த டீம் வந்து இன்னும் ஒரு டாப் கியரை கிளிக் பண்ணல. அது மெடல் அடிப்போங்கிற நம்பிக்கையோட இன்னும் விளையாட ஆரம்பிக்கல எனக்கு தோணுது. ஆனா அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரோட மோத போறோம், அது நெதர்லாண்ட்ஸா, பிரிட்டனா, அல்லது ஜெர்மனியா, இந்த மாதிரி டாப் டீம்ஸோட நம்ம வந்து விளையாடும் போது அதுவும் நாக் அவுட் மேட்ச். இது பெல்ஜியம் மேட்ச்ல கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி, ஏன்னா குவார்டர் ஃபைனல் போயிட்டோம். பெல்ஜியமுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் டாப் பிளேஸ் செக்யூர்டு. அதனால வந்து கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து அவங்களோட ட்ரூ கேரக்டரை வெளில கொண்டு வராது. நம்ம வந்து இப்போ டூ ஆர் டை மேட்ச், நாக் அவுட் மேட்ச்ங்கிற போது தான் அந்த டீமுடைய உண்மையான கேரக்டர் வெளில தெரியும். அதனால நம்ம குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வரைக்கும் ஐ எம் நாட் சூப்பர் கான்ஃபிடென்ட். பட் அவங்க என்ன, இஃப் தே ப்ரூவ் மீ ராங் ஐ வுட் பி ஹாப்பி. ஏன்னா வந்து டீம் கேம்ல ஜெயிக்கணும். அவங்களோட கோல் கன்வர்சர் எல்லாமே பிரச்சனையாக தானே இருக்கு. பெனால்ட்டி தான் நிறைய அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். பட் பெனால்ட்டியுமே எவ்வளோ பெனால்ட்டி வாய்ப்புகளை அவங்க சரியாக பயன்படுத்தி அடிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சுமே கம்மியான கோல்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அது பிரச்சனையாக தானே இருக்குது. ரொம்ப அந்த ஒரு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே. சரியா சொன்னீங்க. ஒன்று, ஃபீல்டு கோல்ல அதிக ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க வந்து ஒரு வேரியேஷன் வேணும். வந்து வெறும் பெனல்டி கார்னர் மட்டும் நம்பி இருக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி பெனல்டி கார்னர்லயும் கன்வர்ஷன் ரேட்டு ரொம்ப ரொம்ப புவரா இருக்குது. அப்புறம் பெரிய நம்மளோட வேரியேஷன்ஸ் பார்க்க முடியல அதுல. ஏன்னா பெனல்டி கார்னர்ல நீங்க ஒரே மெத்தட்ல அடிச்சா அவங்க வந்து அதை டீல் பண்ணுவாங்க. அவங்களாம் அவங்களோட வீடியோ பார்ப்பாங்க. ஹர்மன் பிரீத் எப்படி அடிக்கிறாரு அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணா அவங்க ஒரு டாப் டீமே கிடையாது எதிரணிலாம். ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வேற ஒருத்தர் அடிக்கணும், அப்புறம் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் நம்ம பெரிய லெவல்ல பார்க்கல. மேபி இப்படி நினைச்சுக்கணும், அவங்களோட பெஸ்ட் எல்லாம் நாக் அவுட் மேட்ச்க்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ ஃபார் நாட் சோ கிரேட். ஆனா எனக்கு வந்து இண்டிவிஜுவல் மெடல்ல ஒரு ஷூட்டிங்ல ஜெயிக்கிறத விட டீம் கேம்ல நம்ம ஜெயிச்சோம்னா அது இந்தியா மாதிரி நாட்டுக்கு நல்லது. டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சிராகும் சாத்விக்கும் ஜெயிக்க நினைச்சதே அது ஒரு டீம் ஒர்க் இல்ல. பேட்மிண்டன்லயும் 2 பேர் சேர்ந்து விளையாடுறது, அது வந்து நம்ம வாழ்க்கைக்கே தேவை. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில போனா கூட எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். உங்க பத்திரிகையில அப்படிதான், என்னுடைய கமெண்ட்ரி ஒர்க்லயும் அப்படிதான். ஸோ ஹாக்கி ஜெயிச்சா அது ஸ்பெஷலா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு மெடல் ஜெயிச்சாங்கன்னா அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு ஃபேவரட்ஸாக இருந்து ஜெயிக்கிறத விட இந்த மாதிரி போராடி வந்து ஜெயிச்சாங்கன்னா எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நடக்குதான்னு பார்க்கலாம் சார். ஆனால் இன்றைக்கி நிறைய மேட்சஸ் வந்து இருக்குது, நிறைய குவாலிஃபிகேஷன் மேட்சஸ் இருக்குது, முக்கியமான மேட்சஸ்லாம் இருக்குது. லக்ஷேசன் குவார்டர் ஃபைனல்ஸ்லாம் ஆட போகிறாரு. அப்புறம் நம்ம 25 மீட்டரில் மனு பாகர் திரும்ப குவாலிஃபிகேஷன் ரவுண்டுக்கு வர போகிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நேத்திக்கு நடந்த விவகாரங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னைக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட், அஃப்கோர்ஸ் மனு பாக்கர் ஃபைனலுக்கு போகிறோம். லக்ஷ்யா சென் வந்து இப்படி கூட திங்க் பண்ணலாம். மேட்டர் ஆஃப் 3 மேட்சஸ் இல்லையா, குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல். வெதர் he can beat a top player from China or any other top country, yes he can on his day. ஏன்னா வந்து நம்ம சிராக் சாத்விக் தோத்ததே வந்து அவ்வளோ ரெப்புடேஷன் வச்சுட்டு தானே. அதனால எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்கணும். அப்பதான் வந்து நம்ம டீமை லிஃப்ட் பண்ண முடியும். ஆர்ச்சரியில பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்லாம் ஆட போறாங்க. தீரஜும் அவர் திரும்ப களமிறங்க போறாரு. நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்.
டீம் ஈவெண்ட்டை விட இண்டிவிஜுவல்ல ஆண்கள் பிரிவுல எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. பிரவீன் ஜாதவா இருக்கட்டும், தருண்தீப் ராய், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இவர் தீரஜ் பொம்மதேவரா, எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஓவராலாவுமே பார்த்தோன்னா உமன்ஸ் டீமை விட உமன்ஸ் தனியாக வந்து ஆடுறப்போ நம்ம பார்க்குறோம் தீபிகா குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்குறோம். பட் டீம் ஜெல் ஆகலையா என்ன அப்படிங்கிறது தெரியலையே சார். அதான் ரைட்டர் சாரு நிவேதிதா சொல்லுவாரு, இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல டீம் கேம்ல ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. ஏன்னா வந்து நம்ம பை நேச்சர் வி ஆர் செல்ஃபிஷ், நம்ம வந்து டீமா இணைந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படின்னு. அதுதான் வந்து உண்மையாகுதுன்னு தோணுது. பட் அப்படி எல்லாம் இல்லாம நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க, நேற்று பூரா ஒரு ஷூட்டர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு, துருக்கியை சேர்ந்தவர். ஸோ ஒன்றுமே இல்லாமல் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் வெறும் கண்ணை மட்டும் வச்சுட்டு மெடல் ஜெயிச்சுட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி அவரோட பின்னணி ஏதாச்சும் இருக்கா சார்? 50 வயசுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. அவரோட ஸ்டோரி ஏதாச்சும்? எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வயதானவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குப்பா, நீங்களும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ராடரிங்க. எனக்கு அவரை பார்த்த உடனே அந்த ஸ்போர்ட்டுக்கு காம்னஸ் தேவை. பட் அதுக்கு நீங்க இயர் மஃப்லர் எல்லாம் போடலன்னா நீங்க வந்து அந்த ஃபேன்ஸோடைய சத்தம், நீங்க வந்து அந்த கண்ணு, உங்களோட டாமினன்ட் கண்ணு மட்டும் தான் தெரியணும், அதுக்கு ஒரு லென்ஸ் வச்சிருக்கணும், இன்னொரு கண்ணை மறைச்சிக்கணும், அப்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கு அந்த பிளக் போடணும்ல, அது கூட போடாம இருந்தாரு. அதெல்லாம் வந்து வேற லெவல் கெத்து. இதுதான் ஒலிம்பிக்ஸ். வேற வேற கேரக்டர்ஸ் வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும். வந்து எக்ஸ்ட்ராடனரி. அதுவும் அதே மாதிரி விளையாடி சில்வர் மெடல், நீங்க வெறும் கலந்துக்கல, மெடலிஸ்ட் ஆயிருக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் தலை அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் கல்யாண் சௌபே மாதிரியே இருந்தாரு. ஏன்னா இவர் அங்க வந்திருக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. பட் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து நீங்க இந்த கேரக்டர் சொன்னீங்க, விமென்ஸ் பாக்ஸிங்ல வந்து அல்ஜீரியாவை சேர்ந்த பாக்ஸரோட இட்டாலியன் பாக்ஸர் கன்சீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஏற்கனவே இந்த ஜெண்டர் இஷ்யூல ஒரு முறை அவரை பேன் பண்ணிருக்காங்க, அல்ஜீரியன் பாக்ஸரை. அவங்களுக்கு வந்து மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு ஒலிம்பிக்ஸ்லயே. அதுல வந்து இந்த சயின்டிபிக் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் குழு இருக்குல்ல, அது ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நம்ம சாதாரண ஆட்கள்லாம் ஆண் பெண்ணுன்னு விமர்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம அந்த ஹார்மோன் லெவல்ஸை வந்து கரெக்டா நிர்ணயிச்சு ஒரு ஃபேர் பிளே என்ஷூர். எங்க சார் பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கேக்குறாங்க, அவங்களுக்கு அங்கேயே பிரச்சனை இருக்குங்கப்போ அவங்க எப்படி ஒலிம்பிக்ஸ் லெவல் வரைக்கும் வந்தாங்க? எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க இப்ப நீங்க வந்து இப்ப செமன்யான்னு வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ரன்னர் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோன் இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கு, அது நேச்சுரலா கூட சுரக்கலாம், ஒரு பெண்ணுக்கே கூட சுரக்கலாம். பட் வந்து நீங்க பெண்கள் பிரிவுல கலந்துக்கிட்டீங்கன்னா அது அன்ஃபேர், அது உங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும், அதை நீங்க கட்டுப்படுத்திட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் வழியா அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுல வந்து ஒரு டிசைசிவா நம்மளால சொல்ல முடியல. நம்ம வந்து என்னோட கருத்து என்னன்னா, அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற பர்சன் மேலேயும் நம்ம வந்து பரிவோடு இருக்கணும். அது அவங்க தப்பு கிடையாது, நேச்சுரலா நிகழறது. அவங்க எப்பதான் கலந்துப்பாங்க? ஆண்கள் பிரிவுல போனாலும் பெரிய அட்வான்டேஜ் இல்லை உங்களுக்கு, பெண்கள் பிரிவுல உங்களுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால வந்து நம்ம சாந்திக்கு நடந்தது இல்லையா 2006 ஏசியன் கேம்ஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், அப்ப மத்தவங்களாம் அவங்கள மோசமா பேசும்போது நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கணும்ன்ற. இதுல வந்து இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இஷ்யூ கிடையாது. அதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் சயின்ஸோடைய துணையை நாடணும், எக்ஸ்பர்ட்ஸோட துணையை நாடணும். சும்மா சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்க வரைக்குமே இதுல கமெண்ட் பண்ணியிருக்காரு சார். ஆமா, ஜே.கே. ரவுலிங், நம்ம ஹாரி பாட்டர் ரைட்டர், அவங்க இதுல ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட், அவரும் சீரியஸான வியூஸ்லாம் வச்சிருக்காரு. பட் இதுல பிரச்சனையே என்னன்னா, இது வந்து நீங்க திஸ் ஆர் தட்னு சொல்ல முடியாது, அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. அதை அந்த கேரோட எல்லாரும் அதை அப்ரோச் பண்ணணும். நம்ம அப்ரோச் பண்றது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுவதே கடினம் இந்த விஷயம். இதெல்லாம் வந்து முறைப்படுத்தி சரியா எல்லா பக்கமுமே வந்து ஒரு நியாயமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி செய்யணும். எல்லாருக்கும் நியாயம், இவங்களுக்கும் நியாயம், அவங்களுடைய எதிராளிக்கும் நியாயத்தை என்ஷூர் பண்ணணும். ஏன்னா அதுதானே ஒலிம்பிக்ஸ்னாலே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நீங்க யாரு
சிமோன் பேல்ஸ் வந்தாலும் சரி, சுமாரான ஜிம்னாஸ்ட் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே எக்யூப்மெண்ட். எல்லாருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி முக்கியமான வாய்ப்பை ஏற்படுத்தி வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இது இருக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாரோட கண்டிப்பா வந்து மாத்திப்பாங்க அப்படின்னு அடுத்து பேசலாம் சார். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய சந்தோஷமா பேசலாம். ஆமா சார், கண்டிப்பா. ஏன்னா வரணும், நிறைய குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ்ல போகணும், இன்னும் மெடல்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதை பத்திலாம் பேசலாம். நீரஜ் சோப்ராலாம் இனிமே தான் உள்ள வர போறாரு, அதை பத்திலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.